அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஒரு அதிசய மூலிகை, அதாவது வசிய மூலிகை பற்றி உங்களுக்கு காட்டுகிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்றாலும், ஒரு நல்ல செய்தி நமக்கு வர வேண்டும் என்றாலும், நாம் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது சிலருக்கு வெற்றி காண்கிறது, சிலருக்கு தோல்வியை காண்கிறது. தோல்வியற்றவர்கள் எல்லோரும் தன்னை மறந்து வெறுப்புக்குள்ளாகிறார்கள். அவர்களையே வெறுப்புக்குள்ளாகிறார்கள். அதனால் இதற்கு வேற வழியே இல்லையா என்பது தோல்வியற்றவர்களின் கவலை. அதனால் அது போன்ற கவலையெல்லாம் இப்பொழுது பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு வசிய மூலிகை, இந்த வசிய மூலிகையின் மூலம் நீங்கள் எது வேணாலும் சாதிக்கலாம். நீங்கள் சோதித்து பார்த்தாலே தெரியும். அதாவது பழைய காலத்தில் சிலர் நமக்கு வசியத்தை சொல்லி தருவோம் என்பார்கள். அது சொல்லி தரமாட்டார்கள். இருந்தாலும் சிலர் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் விரும்புவார்கள். அதுபோல நானும் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தவே நான் வந்துள்ளேன். இப்போ இந்த மூலிகை பற்றி நான் உங்களிடம் சில குறிப்பு மட்டும் சொல்கிறேன். அதாவது நமக்கு சில மூலிகையை ஒன்றாக கலந்து நம் உடல் மீது பூசுவதோ, இல்லை ஆக்ஞா என்ற நெற்றி பொட்டியில் வைப்பதோ, இல்லை கண்ணின் மேல் தடவுவதோ, அது புருவத்தில் தடவுவதோ, இது போன்ற இடங்களில் இந்த வசிய மூலிகை தடவுவதோ வசியமாகும். நம் எதிரிலே பார்ப்பவர்கள் சீக்கிரமாக வசியமாவார்கள். நீங்கள் வேலை இல்லை என்றால் இது வேலை தேடும் இடத்தில் இது மேலே பூசிக்கொண்டு அந்த இடத்திற்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு அதிக வசியமாகி உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். நீங்கள் சோதிச்சும் பார்க்கலாம். இது உங்களுடன் பழக்கப்பட வேண்டும். முதலில் இது நமக்கு தெய்வ வசிய மூலிகை என்று சொல்லக்கூடிய புனுகு, சந்தனம், அரகஜா, கஸ்தூரி, கோராஜவனம் போன்ற அனைத்தையும் கலந்த இந்த வசிய மூலிகை உங்கள் உடலில் அணிவது, சும்மா கொஞ்சமாக எடுத்து உங்கள் உடம்பில் அணிந்தால் இது வெற்றி கிட்டும். ஓம் நம சிவாய.